இந்த கதை ஒரு சின்ன பையனை பற்றியது. அவன் வாழ்க்கை ஒரு பழக்கத்தால் மாறியது. அவன் பெயர் குட்டி கண்ணன். சிரிப்பும் சுறுசுறுப்பும் நிறைந்த பையன். கிராமத்துல அம்மா, அப்பா, பாட்டியோடு சந்தோஷமா வாழ்ந்தான் கண்ணன். ஆனா ஒரு சின்ன சோம்பல் பழக்கம் அவனை மெதுவா மாற்ற ஆரம்பிச்சது. இந்த கதை குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, பெரியவர்களுக்கும் ஒரு பாடம். காலையில சீக்கிரம் எழுந்தா நாள் நல்லா இருக்கும்னு அப்பா சொல்வார். ஆனா கண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரம்னு தூங்கிட்டே இருப்பான். பள்ளிக்கு தாமதம், அம்மாவுக்கு கவலை. ஆசிரியர் சொல்வதை அவனுக்கு கவனமா கேட்க முடியல. நண்பர்கள் விளையாட போனா பாடம் மறந்துடுவான் கண்ணன். ஒரு நாள் பள்ளியில் தேர்வு நடந்தது. கண்ணன் படிக்கல. மனம் பயத்துல இருந்தது. மதிப்பெண் குறைஞ்சது. கண்ணன் தலை குனிந்தான். அப்பாவின் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. அந்த நாள்தான் கண்ணன் முதல் முறை தன்னையே கேள்வி கேட்டான். பாட்டி மெதுவா சொன்னாங்க, பழக்கம்தான் வாழ்க்கையை உருவாக்கும். சின்ன பழக்கம் பெரிய மாற்றம் தரும்னு கண்ணன் புரிஞ்சுகிட்டான். அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் முன்னே கண்ணன் எழுந்தான். படிப்பு, விளையாட்டு இரண்டுக்கும் நேரம் வைத்தான். மெதுவா அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அடுத்த தேர்வு வந்தது. இந்த முறை கண்ணன் பயப்படல. மதிப்பெண் நல்ல வந்தது. அப்பா சிரித்தார். அம்மா கண்களில் சந்தோஷம். கண்ணன் புரிஞ்சுகிட்டான், நல்ல பழக்கம் நம்மை உயரத்துக்கு கொண்டு போகும். சோம்பல் நம்ம கனவுகளை தொலைக்கும். இந்த கதை சொல்றது ஒன்றுதான். இன்றே நல்ல பழக்கம் தொடங்கினா நாளை நல்ல வாழ்க்கை கிடைக்கும். குட்டி கண்ணன் மாதிரி நீங்களும் மாற்றம் தொடங்குங்க. இந்த கதை உங்களுக்காகத்தான்.